இந்த பொன்னேரியை தூர்வாரது தமிழ்நாடு அரசு ஒரு 12 கோடி ரூபா நிதி வைக்கிறாங்க. இந்த நிதி பத்தாது. நீங்கள் பிரதமர் இங்கே வர்றப்ப அவர்கிட்ட இன்னும் கூடுதல் நிதியை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியோட வளர்ச்சிக்கு எதுவும் மத்திய அரசு நிதி நம்ம 2-3 விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையை வச்சிருக்கிறோங்கன்னா, ஒன்று கட்சி சார்பாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு இந்த கோவிலினுடைய வெளிப்புற மதில் சுவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அதை கொண்டு போய் இடித்து அந்த கல்லை கொண்டு போய் கல்லணையை சரி பண்ணுறதுக்கு அந்த கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் ஏசிட் என்ன சொல்லியிருக்கோம்னா, பழையபடி கம்பீரமாக மதில் சுவரை நீங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். இரண்டாவது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை நாமளும் வச்சிருக்கோங்கன்னா. மூணாவது, இந்த பொன்னேரியை பொறுத்தவரை நமக்கு தெரியும், அது ஒரு ஜலஸ்தம்பம். அந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கையான ஒரு ஏரி. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய ஏரி. இந்த மக்களுக்கெல்லாம் பெரிய பயனாக இருக்கக்கூடியது. இன்னைக்கு தமிழக அரசு கொடுக்குற ஃபண்டு பற்றாக்குறையாக இருக்குது. தமிழக அரசு உங்களுக்கு தெரியும், நீர்வளத்தை பொறுத்தவரை மாநில அரசுக்கு உரிமை இருக்குது, அவங்க ஃபண்டு கொடுக்கணும். ஒருவேளை பற்றாக்குறையாக இருக்குன்னா எங்களுடைய தலைவர் கருப்பண்ண இருக்கிறாங்க, மாவட்ட தலைவர் அக்காலா இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். இதில் எந்த அரசியலும் இல்லைங்கன்னா, அன்புமணி என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒருவேளை நிதி பற்றாக்குறை இருக்குன்னா நாங்களும் நின்று அதை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு மக்களை சந்திப்பதற்கு முழு உரிமை இருக்குது. அதை எதிர்க்கட்சி தலைவர் செய்கிறாங்க. அவங்க போகணும், மக்களை சந்திக்கணும், பேசணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகள் எடுத்து வைக்கணும். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியா நடந்து வரணும், போட்டியா அவங்க நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா அவரும் வரட்டும். 4 ஆண்டுகள் சாதனையை சொல்லட்டும் மக்கள் முன்னாடி. இப்ப நாங்க ஒரு முறையும் 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க மக்களை பார்க்கிறோம், 10 ஆண்டுகள் முடிந்த பிறகு நாங்க பார்க்கிறோம், 11 ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்க்கிறோம். உதயநிதி அவர்கள் சாதனையை சொல்லட்டும். நாங்க 4 ஆண்டுகள் இவ்வளவு பண்ணியிருக்கோம். அதனால் சாதனைகள் எதுவும் செய்யாமல் வெறும் சோதனைகளை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டு வேண்டுமென்றே ஒருவரின் மீது குற்றச்சாட்டு வைப்பது எப்படி முறையாகும்? அதே தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறாங்க. அவங்க இன்னைக்கு போறாங்க, அதையும் நாங்கள் வரவேற்கின்றோம். காரணம், அவங்களும் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செய்திருக்கக்கூடிய தவறுகளை சொல்றாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை, உதயநிதி அவர்களை பொறுத்தவரை, அவர்கள் எதுவுமே செய்யாம வெறும் வாய்ச்சவடால வண்டி ஓட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க நாங்க போய் மக்களை சேர்த்துறோம் ஊரூரா போறக்கு நேரம் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு பிரச்சனை. அதனால முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து குணமாகி வெளியே வந்த பிறகு அவர் மக்களை சந்திச்சு 4 ஆண்டுகள் என்ன சாதனை செஞ்சிருக்குன்னு சொல்லுவாரு. தேர்தல் வாக்குறுதி 511 தேர்தல் வாக்குறுதியில எவ்வளவு செஞ்சிருக்கும் அப்படின்னு வெள்ளை அறிக்கை மருத்துவமனையிலிருந்து வந்தோடனே கொடுப்பாரு. நாங்க நம்புறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஐயா, பாவம். மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. மருத்துவமனையிலிருந்து நேற்று சிகிச்சை பலனின்றி ஐயா இறந்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்களுக்கு அபாயம், குழந்தைகளுக்கு அபாயம், இன்னைக்கு காவல்துறைக்கு அபாயம். எல்லா இடத்துலையும் இது தொடர்ந்து நடக்குது. அதனால் நிச்சயமா முதலமைச்சர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, காவல்துறைக்கு ஒரு கமிஷன் போட்டு முதல்ல காவல்துறைக்கு தேவையான உபகரணங்களை கொடுக்கணும், காவல்துறைக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்கணும், காவல்துறைக்கு சுதந்திரம் கொடுக்கணும். இது 3மே இல்லை என்றால் நேரடியாக மக்களை பாதிக்கும். அதனுடைய விளைவுகளை நம்ம கடந்த 2 ஆண்டுகளா கடுமையா பார்க்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம், 2 ஆண்டுகளா கடுமையா பார்க்கிறோம். நன்றி அண்ணா. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க அண்ணே. எல்லாரும் ஒரே இதுல தான் இருக்கிறாங்க. எல்லோரும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அதனால் இது ஒரு பெரிய சண்டை இல்லை. நல்ல காலம் பிறக்குது, எல்லாம் சரியாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அண்ணே, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு வலிமை அடைஞ்சிக்கிட்டு இருக்குங்கன்னா நிச்சயமா எல்லோரும் வருவார்கள், நம்பிக்கை இருக்கு. அன்புமணி அண்ணன் பேசுறதையும் நான் கேட்டுட்டு இருக்கேன், ஐயா பேசுறதையும் கேட்டுட்டு இருக்கேன். எல்லோரும் ஒருமித்த கருத்துல தான் இருக்கிறாங்க. எதிர்க்கட்சி நண்பர்கள் எல்லோரும் பேசுறாங்க. நல்ல விதமாக இந்த கூட்டணி அமையும். நன்றிங்கண்ணா, சிறப்பாக இருக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு. தேங்க்யூ.